ஆமா காங்கிங்க பல்லு எத்தனை பல்லு 6 பல்லு. 6 பல்லு. இது வண்டி மாடாண்ணா? ஆமா வண்டி மாடு தான். சரி சரி. எவ்வளோ சொல்றீங்க? எல்லாமே அடிக்கலாம். எவ்வளோ சொல்றீங்க? 1.40 சொன்னோம். 1,40,000. ஆமா. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கன்னா? 1.20 வந்தா கொடுத்துடலாம். 1,20,000. ஆமா. கேள்வி எவ்வளோ இருக்குண்ணா? கேள்வி 1.10 1.15 கேட்கறாங்க. அப்படியா? ஆமா. இந்த 2-3 ரூபாயாவது வேணுமா? ஆமா பெரிய வேணும்னா வண்டியோட இருக்கலாம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? மணப்பாறையில். மணப்பாறை. அங்கே வியாபாரி. ஆமா. அது ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 90 95 24 72 14. இந்த மாதிரி காங்கேயம் காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி நம்ம போட்டுச்சா காலை வாங்கிடலாம். வேற எத்தனை வச்சிருக்கீங்கண்ணா? அது வந்துட்டே இருக்கு. வாரம் 2-3 ஜோடி வந்துட்டே இருக்கும். சரி. நல்லா இளங்காலை. நம்ம இளங்காலை நல்லா உயரமாகவும் அம்சமா இருக்கு. அம்சமா இருக்கு பெருமை. என்ன கண்டுண்ணே? இது நாட்டுக்கண்டு. நாட்டுக்கண்டு. வண்டி மாட்டுக்கா? இது வந்து வண்டி மாட்டுக்கு. வண்டி மாட்டு. வண்டி மாட்டு கிடையாது. குருபானுக்கு. இது குருபானுக்கு. எதுக்கு பயன்படுதுண்ணா? பள்ளிவாசல் பண்டிகையில் வருதுல்ல பக்ரீத்து. எவ்வளோக்கு முடிச்சுண்ணா? இது 23 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. நம்ம தான் கொடுத்துருப்பாங்க. மாமா கொடுத்துருக்கு. சரி 23,000. ஆமாம் 23. இன்னைக்கு அவ்வளோதான் விலையா? கொஞ்சம் கூட கொடுக்கலாம். மாமா கொஞ்சம் அப்படியே கொடுக்க மாற்றப்படுறாப்புல. சரி. இல்லை 25 ரூபாய்க்கு விற்கணும் எதிர்பார்த்தோம். 23 இருக்கு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது தூத்துக்குடி கண்டு. தூத்துக்குடி. ஒரிஜினல் பச்சை பிள்ளை மாதிரி இருக்கும். குணத்தில் அப்படியே இருக்கும். பல் போடலை. ஒரிஜினல் நாட்டு மாடா? பியூர் ஒரிஜினல். இது எதுக்கு பயன்படும்ண்ணா? மாடு சம்சாரிக்கு வளர்ப்புக்கு, கோயில் கலத்துக்கு. ஆமாம் வீட்டில் நாட்டு மாடு பால் குடிக்கணுங்கிறத வாங்கி வளர்க்கலாம். நாட்டு பாலுக்கு. ஆமாம். இது குட்டி போட்டிருக்காண்ணா? இல்லை இப்போ 4 மாத சென்னை. சென்னை மாடு. ஆமாம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? கோயில்பட்டியிலேருந்து கொண்டு வந்தோம். கோயில்பட்டி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 35,000. 35,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி 30 ரூபாய்க்கு கேட்காங்க. நீங்கள் கொடுக்கல? ஆமாம் கூட ஒரு 2 ரூபா வேணுமா? பச்சை பிள்ளை மாதிரி வீட்டில் வளர்த்த மாதிரி அதுவாட்டில் நிற்கும் மாடு. ஆமாம் அதுவாட்டில் இருக்கும். ஆளை பாயவோ செய்யவோ இருக்காது. குணங்கள் பொம்பளையாளுக்கு பொம்பளையால் அழகாக இருக்கும். குணங்கள் பொம்பளையால் குணம் மாதிரி அப்படியே இருக்கும். எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 32 ரூபா கொடுத்துரும். 32,000. நீங்கள் வியாபாரி அண்ணா? ஆமாம். ஃபோன் நம்பர் 73 97 60 53 43. இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். பால் மாடு வேறு வச்சிருக்கீங்களாண்ணா? வேறு மாடு நம்ம கேட்டோம்னா வாங்கி கொடுத்துருவோம். வந்தால் வாங்கிக்கலாம். கோயில்பட்டி வரணும். சொல்லுங்க நீங்க பிடிக்க வேண்டாம். நீங்க தர முடியாத மாடு கேட்ட நீங்க அவன்கிட்ட கேட்கட்டு காலை விட்டு விட்டீங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க. அவன்கிட்ட கேட்க நீங்க காலை விடுங்க. காலை அவன்கிட்ட கேட்க கை கட்டி கொண்டு போட்டேன் காலை
அண்ணா இது ரேஸ் காலையா? ஓடி இதாகி ஓடி முடிஞ்சிருச்சு. ஓடி இதனால தான் இங்கே வந்துருக்கு. சரி சரி. பல்லு எத்தனைண்ணா? 6 பல்லு. 6 பல்லு இருக்கு. எவ்வளோக்கு முடிஞ்சுதுண்ணா? 35,000 35,000. 40,000 40,000 சரி. ஓடி முடிஞ்சனால அந்த ரேட்டு. இல்லாட்டா வேலை மேலே வைக்கும். சரி. எந்த கேரளா போகுதா? அங்கே தானே போன மாதிரி அங்கே தான் கடைக்கு அங்கே தானே ஆமாம் ஆமாம். காசு வரணுங்களா? ஓடி முடிஞ்சா அங்கே தான் ஒன்றும் இல்லைன்னா இருக்கணும். இந்த காலை எவ்வளோ சொல்றீங்க? 50,000. இது ஜல்லிக்கட்டு காலையா? சரி. எவ்வளோ கேள்வி இருக்கு? 45,000 கொடுக்கலையா? கூட ஒரு 2 ரூபா வேணுமா? 47,000 கொடுக்குறீங்க. எங்கேருந்து கொண்டு வந்தியா? மதுரையில். சரி சரி. இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். எத்தனை வச்சிருப்பியா? 10-15. மதுரை வந்தால் வாங்கிக்கலாம். நீங்கள் வியாபாரியா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா? 7708088945. இந்த மாதிரி எல்லா வகையான காலகட்டம் கிடக்கும் கிடைக்கும். எதுனாலும் அது என்ன காலைண்ணா? இது காலை கேட்குறீங்க? ஏன்னா எனக்கு இது என்ன காலை? ஆடுதான். இது ஜல்லிக்கட்டு காலை. இது தேனி காலையா? இது எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 30 ரூபா சொல்கிறேன். 30,000. இன்னைக்கு விலை எப்படி இருக்குண்ணா? விலை கொஞ்சம் அப்படிதான். அப்படியா? சம்பளம் தான் இருக்கா? சரி. இது எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 28,000. இந்த காலை வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. இது என்ன காலைண்ணா? என்ன எதுக்கு என்ன எதுக்கு பயன்படும்? வண்டி மாடா? ரேஸ் காலை. ரேஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்காண்ணா? மலைக்கு வச்சுருக்கே இன்னும் ஓடலை. இது பல்ல எத்தனைண்ணா? 4, 6 இருக்கு. சரி சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? இது விளாத்திக்கலாம். விளாத்திக்கலாம். ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க? இது 65 ரூபா சொல்கிறோம். 65,000. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? விலை கேட்க மாட்டாங்க. அப்படியா? 50 ரூபா 52 ரூபா. ரேஸ் காலை வாங்க ஆள் வரலையா? சரி சரி. நீங்கள் எவ்வளோ தான் கொடுப்பீங்கண்ணா? 52,000. நீங்கள் வியாபாரியாண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் வேணாம். இந்த நான் வண்டிக்கு வந்திருக்கேன். வண்டி காலை. ஒரு காலை வச்சிருக்கீங்களா? ஒரு காலை. பல்லு எத்தனைண்ணா? எவ்வளோ சொல்றீங்கண்ணா? எவ்வளோ சொல்றீங்க? 70,000. 70,000.
எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கன்னா 65,000. என்ன எத்தனை வருஷம் உழைக்கணும்? 2 வருஷம் உழைக்கணும். நீங்க வியாபாரியா? வியாபாரியா? உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 95 67 87 00. இந்த மாதிரி காலம் வேற வச்சிருக்கீங்களா? இருக்கு. எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது வடக்கத்தூர் கொண்டா கொடுத்தாங்க மாட்டை கொடுங்க. நான் பத்தி கழுத்தில கிடக்க கைத்திலே சாப்பிட முடியாது. எவ்வளவு சொல்றீங்கன்னா? 18,000. எவ்வளவு கேள்வி? ஐயா 11,000 கேட்கிறாரு. 11,000. ஆமா, ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெஞ்சு முட்டி கிடக்கல. அது சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. நீங்க வளர்த்தரலாம் இங்கே நெஞ்சு முட்டி சாப்பாடு இருந்து அது விற்பனை போட்டுருக்காங்க. நெஞ்சு நான் தான் இருக்கேன். 4 நாளா 7 நாளா பட்னியா போட்டுட்டு நீங்க அல்வாவை தந்தா சாப்பிட்டா கொல்லணும்ல. ஐயா, அது வந்து நீங்க வந்து வயசான ஆளு, இதே நான் தின்றுவேன்ல, அதை பாருங்க. ரொம்ப மெலிஞ்சு மாடி அதை பற்றியே நரம்பு அனுசரிச்சு கேளுங்க. அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். ரொம்ப வித்தியாசத்துல ஆடு விலைக்கு கேட்கறா. எப்படி கேட்கறாங்க பாதி கண்டு எப்படி இருக்கு பாருங்க. ஆடு விலை கூட. இது நாட்டு மாடு. ஒரிஜினலா கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஐயாவுக்கு. சரி, வழக்க போட்டோம். வெட்டி கேட்டாம கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கேன். போய் வளரட்டும். ஐயா கொண்டு போங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே நான் கொடுக்குறேன். ஒண்ணு வாங்கி சோடி சேர்க்கணும். அது இது வந்து மொத்தமா வராது. சோடியா இருந்தாலும் அது நல்லா இருக்கும். மொத்தமா வராது. 10 ரூபா கூட கொடுத்து வாங்கினாலும் அடுத்த வாரம் கொண்டு வந்துருவாரு. அது அப்படிதான் நான் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் பார்க்கணும், சேரணும்ல. அது இதே மாதிரி சேர்க்கணும். அடுத்த வாரம் போய் சேர்த்துற வேண்டியது. வியாபாரி சொன்னா. ஆமா, கண்டிப்பா அதான் நான் சொல்லிட்டேன். அவரு கிடைக்குமோ கொண்டு வந்துருவாரு. வசம் இல்லாம சொல்லிட்டேங்கய்யா. இது வந்து எடைக்கு காசு இல்ல, முக லட்சணத்துல இது காசு. பாத்துக்கோங்க. ஏன்னா அது காலகண்டா. காலங்கண்டு. சரி. எங்க காத்தூர்ல இருந்து கொண்டு வந்து சிவாசி. சிவாசி. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 99 52 24 19 95. இந்த மாதிரி நாட்டு காலகண்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கி. எப்பயுமே நம்மகிட்ட கிடக்கும். நிலவரத்தை சொல்லிட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுக்கணும். இந்த கிடாரியெல்லாம் எவ்வளோ சொல்லுவீங்கண்ணா? இதெல்லாம் 7 ரூபா கிடைக்கும். 7. எல்லாம் சிந்து கிடாரியா? நம்ம சர்ச்சு மேலே ஜெர்சி கிடாரி. இந்த மாதிரி வாங்கினாலும் உங்கள்கிட்ட வாங்கி முருகனாச்சு கொஞ்சம் பொறுக்க வந்துருவாவா. ரூபா பெரட்ட வேண்டாமா சந்தை உள்ள? என்ன சிந்துவா? சிந்து. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் ஒரு 6 12 லிட்டர் இருக்கும். 12 லிட்டரு. 2 மாட்டுலையும். இந்த ஒரு மாடு 6 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2வது ஈத்து. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 2 மாட்டையும் 65 ரூபா சொன்னாங்க. 2 மாடு 65,000. சரி சரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 55 ரூபாய்க்கு கேட்காங்க, கொடுக்கலாம். 60 ரூபானா 60 ரூபா. ஆமாம். சும்மா 2 மாடும் வாங்கி ஒரு ஃபேமிலி ஓட்டிடலாம். ஓட்டிடலாம், கதையை ஓட்டிடலாம். 65,000 முதல் போட்டா ஒரு குடும்பம் நடத்திடலாம். சரி. குடும்பமே நடத்திடலாம். குடும்பமே நடத்திடலாம். ஆமாம் ஆமாம். சரி சரி. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுப்பீங்கண்ணா? என்னன்னா ஒரு 62 ரூபானா கொடுக்கணும். 62,000. நீங்கள் வியாபாரி நரசிங்கநல்லூர்லேருந்து கொண்டு வந்துருக்கீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 95 00 35 41 19. இந்த மாதிரி பால் மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். ஆமாம்.
வச்சிருங்க சீட்டு கனமா இருக்கு என்ன பால் எவ்வளோ இருக்கும்? என்னது பால் பால் அவ்வாறு இருக்கு 6 12 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது மூணாயிரத்து 3000. 6 பல் தான் 6 பல்லு. கண்ணுக்குட்டி கிடாரியா? கண்ணுக்குட்டி கொட்டை கொட்டை கண்ணுக்குட்டி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? என்னண்ணா எவ்வளோ சொல்றீங்க? 55 சொன்னேன். 55,000. ஆமா. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? என்னண்ணா எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க? 49 வந்தா கொடுத்துருவேன். 49,000. சரி, நீங்க வியாபாரி? ஆமா. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? கடம்பூர் கிழக்கு. உங்க ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்களா? எல்லாம் போன் நம்பர் எடுக்கணும். கையை விட முடிங்க. கையை விட அடிக்கும். ஆவையா சம்பாரிங்க. கையை விட அடிக்கும். ஆவை வாங்க வாங்க. நல்லா இருக்கு. கையெடு ஒரு தூரம் போங்க. நாடு சிம்பாருங்க. சோனை கை விட்டுருக்கிற என்ன பேட்டில் பயட்டு நல்லா மாடு ஏதாவது 33 ரூபாய்க்கு ஒப்புல அவள் பொங்கல்கிட்ட வாங்க மாட்டேன். 26 27 நல்லா யோஜனை இல்லை. அது 3 6 லிட்டர் ரூபா நச்சு அந்த வெயிலுக்கு பால் 50 ரூபா 60 ரூபா பால் கிடைக்கல. பழைய ரூபாய்க்காரன் அந்த பழைய ரூபாய்க்காரன் மாட்டக்கூடாது. உடம்பே கைது மாட்டலையா இடம் குண்டை பண்ணிக்கிட்டேன். மாட்டு குண்டை காண்டு வந்து கஞ்சி குண்டை மாடி பால் எவ்வளோ இருக்கு? 48 அழுதா அழுது பாப்பா இடம் பண்ணுவான். அவன் போ அது பால் எவ்வளோ இருக்கும்? பால் 8 லிட்டர் இருக்கும். 8 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? மாடு 3 ஆயிடுச்சு. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? நான் 30 ரூபாண்ணே. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? 24 கேட்காங்க. கொடுக்கல. இப்போ 28 வந்தா கொடுத்துருவீங்களா? 25 அடிச்சாலும் கொடுத்துருவோம். வேணும் நட்டம் வருது. நீங்கள் பள்ளியோட 2000 ரூபாய் மாடு போட விட நட்டம் வரும். இருக்க பாலில் விற்று போகணும். நீங்கள் பாவுக்கு எத்தனை வியாபாரம்? இது 4 பால் மாடு இல்லைண்ணே, பால் மாடு வெட்டு மாடு தான். வெட்டு மாடு தான். எவ்வளோ சொல்றீங்களா? ஒரு மாடு எவ்வளோக்கு முடிஞ்சு? 50 48 சொல்லியாச்சு. மாடு நல்ல பெரிய மாடு. பெரிய மாடு 43 ரூபாய்க்கு கேட்காங்க. 43க்கு தான் கேட்காங்க. நீங்கள் 45 வந்தால் கொடுத்துருவீங்களா? 45 வந்தால் கொடுத்துடலாம். 48 சொல்லியாச்சு. சரி. விற்க மாட்டேன். வியாபாரம் சரியில்லை. எலெக்ஷனால அப்படி இருக்கா? அதே தான். ஒரு ஃபோன் நம்பர்
ஃபோன் நம்பர் 88 ஆ 83 ஆ 53 29 60. இந்த மாதிரி வெத்து மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி மாடு நல்ல பெரிய மாடு. பெரிய மாடு ஏன் இன்னைக்கு விலை இல்லாமல் விலை இல்லைன்னா 44 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இந்த மாடு எந்த உலகத்தில் வாங்க 48 சொல்லி. சரி. இது பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் ஒரு 4 3 7 சொல்லியிருக்காங்க. 7 லிட்ரு. கண்டு கண்டு காலங்கண்ணு காலக்கண்டு. இது எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது ஒரு 2000 3000 சரி சரி. பாலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்களா? வியாபாரமா? வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்ண ஒரு 1000 கூட கொடுத்தாங்க. சரி சரி. எங்கேருந்து கொண்டு வந்து? இது இங்கே தான் வாங்கணும். அவங்க எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? எங்கே கொண்டு போறீங்க? சிவாசி போகுது. சிவகாசி. சிவகாசியிலேருந்து இங்கே வந்துருக்கீங்களா? எவ்வளோ சொன்னாங்கண்ணா? இது 43 ரூபா முதல்ல சொன்னாங்க, அப்புறம் 40 ரூபா சொன்னாங்க, இப்போ 35 ரூபாய்னு வாங்கியிருக்கு. 35,000 கூட ஒரு 1000 ரூபா வந்தால் 36,000 வந்தால் கொடுத்துருவீங்களா? 36 37 எல்லாம் கொடுத்துரும். 37. வண்டி வாடகை இருக்கு. வண்டி வாடகை 1000 ரூபா ஒரு 1000. ஆமாம், நமக்கும் சம்பளம் வேணும்ல அண்ணா. சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 84 38 05 48 08. இந்த மாதிரி சிவாசி வந்தால் வாங்கிக்கலாம். மாடு வேறு மாடு என்னெல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா? பசு எருமை இருக்கு. வந்தால் வாங்கிக்கலாம். சரி. போட்டோ எடுங்க. ஆமா, ஓரத்துல அப்படியே போடு. ஹச்சப்பா, பால் எவ்வளோ இருக்குண்ணா? 10 லிட்ரு. 2 நேரம் சேர்த்து. கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? ஈட்டு 3 ஈட்டு 4 ஈட்டு இருக்கும். பாலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? 36 ரூபா. 36,000. வியாபாரத்துக்காண்ணா? இல்ல, வீட்டு பாலுக்கா? எந்த ஊருக்குண்ணா வாங்கிட்டு போறியா? காமனாக்கி. காமனாக்கின்பட்டி.